கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா சங்கீதம் 46:7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நாம் கர்த்தரை சார்ந்து வாழும்போது கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் சோதனைகளுக்கும் விலக்கி நம்மை காத்து கொள்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அடைக்கலம் என்பது அரண் போன்ற ஒரு பெரிய பாதுகாப்பு. நம்மோட வாழ்க்கையில் போராட்டங்களும் சோதனைகளும் வரும். ஆனாலும் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருந்து அதுக்கு நாம் தப்பும் வழியை உண்டாக்குவார். அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறதுனால அவர் அறியாமல் நம்ம சோதிக்கவும் நமக்கு தொல்லை தரவும் ஒருவராலும் முடியாது. நம்ம வாழ்க்கையில் உள்ள போராட்டங்களையும் சோதனைகளையும் இன்னல்களையும் துன்பத்தையும் துக்கத்தையும் அவர் மிகவும் கவனித்து அவற்றை மேற்கொள்ள பலன் தந்து அவர் வழி நடத்தி வருகிறார். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு இருந்து நமக்கு துணை நின்று வெற்றி பெற்று தருகிறார் என்பதை விசுவாசித்து உணர்ந்து மகிழ்ச்சியோடும் தைரியத்தோடும் வாழ வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். அநாதி தேவன் நமக்கு அடைக்கலம். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். நம்மோட சிறுமையில் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். நம்மோட சிறுமையான தருணங்களை மாற்றி நம்மை விடுவிப்பவரும் அவரே. அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்று சொன்ன தேவன் நாம் என்னென்ன ஆபத்தில் சிறுமையில் இருக்கிறோமோ, ஒருவேளை வியாதி பலவீனம் என்னும் ஆபத்தாக இருக்கலாம், கடன் என்னும் சிறுமையாக இருக்கலாம், குழந்தை இல்லை என்கிற சிறுமையாக இருக்கலாம், வேலை இல்லையே என்று நினைத்து எதுவும் நடக்க வேண்டிய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடக்கலையே என்கிற வேதனையாக இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தரிடம் சொல்லுவோம். அவர் அடைக்கலத்திற்குள்ளாக நம்மை வைத்து பாதுகாப்பார். பயப்பட தேவையில்லை. அவர் நம்மை விடுவிக்க ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் அவரை நம்புவோம். நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற நிச்சயத்துடன் அனுதினமும் வாழ்வோம். கர்த்தர் அடைக்கலமாக இருந்து எல்லா காரியங்களிலும் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை தந்து நம்மை விடுவித்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதனால் அந்த அடைக்கலத்திற்குள்ளாக நாமே ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவை, இதோ உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோமா பாண்டூரை. நீரே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிற, எங்களுக்கு பாண்டூரை ஏற்ற துணையாக இருக்கிற பாண்டூரை. நீர் எங்களோடு இருந்து எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் எல்லா விதமான துன்பங்களுக்கும் கத்திரங்களை விலக்கி காத்து கொள்ளும்படி எச்சரிக்கிறேன். நீர் எங்களோடு இருக்கும்போது பாண்டூரை எங்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் ஆண்டவரை உமக்குள்ளாக வருகிறது என்பதை நாங்கள் விசுவாசித்து அவைகளை மேற்கொள்ளத்தக்க பலனையும் கத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் தீவாய் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் உடைய கரத்திலே தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.